தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரியில் யானை வேட்டையாடியதாக விசாரணைக்கு அழைத்து சென்று மர்ம மரணம் அடைந்தவரின் உடலை மறு பிரேத பரிசோதனை செய்ய ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரியில் யானை வேட்டையாடியதாக விசாரணைக்கு அழைத்து சென்று மர்ம மரணம் அடைந்தவரின் உடலை மறு பிரேத பரிசோதனை செய்ய ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் ஏமனூர் வனப்பகுதியில் கடந்த மார்ச் மாதம் துப்பாக்கியால் சுடப்பட்டு எரிக்கப்பட்ட நிலையில் யானை உடல் மீட்கப்பட்ட சம்பவம். வழக்கு தொடர்பாக அழைத்து செல்லப்பட்டவர்களில் செந்தில் என்பவர் உடல் அழுகிய நிலையில் வனப்பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டது. இதில் மறு பிரேத பரிசோதனைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி, இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஏரியூர் அருகே ஏமனூர் வனப்பகுதியில் யானை கடந்த மார்ச் 1ஆம் தேதி துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு எரிக்கப்பட்ட நிலையில் வனத்துறையினர் கண்டுபிடித்தனர். இதையடுத்து வழக்கை விசாரித்த வனத்துறையினர் ஆண் யானையை கொன்று தந்தம் கடத்தியது தெரிய வந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக வனத்துறையினர் உங்காரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார், கோவிந்தராஜ் மற்றும் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த கோவிந்தம்பாடி பகுதியைச் சேர்ந்த வினேஷ் என்பவர் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்கிறார்கள். மேலும் கோவிந்தப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பலரை விசாரணைக்கு அழைத்து சென்ற நிலையில் விசாரணைக்கு சென்ற நபரில் செந்தில் என்பவர் மட்டுமே வீடு திரும்பவில்லை என கூறி அவருடைய மனைவி சித்ரா தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கடந்த மார்ச் 19ஆம் தேதி மனு ஒன்றை அளிக்கிறார். கடந்த மார்ச் 18ஆம் தேதி அன்று வனத்துறையினர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட செந்தில் வன காவலர்களை தாக்கிவிட்டு கைவிலங்குடன் தப்பித்து ஓடி தலைமறைவாக இருப்பதாகவும் அவரை வனத்துறை சார்பில் குழு அமைக்கப்பட்டு தேடி வருவதாக மாவட்ட வனத்துறை அலுவலர் தெரிவித்தார். இந்நிலையில் முக்கிய குற்றவாளியாக பார்க்கக்கூடிய செந்தில் உடல் வனப்பகுதியில் அவருடைய உடல் என்பது அழுகிய நிலையில் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் சடலத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனை செய்தனர். இந்த நிகழ்வு தன்னுடைய கணவரினுடைய மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் முகம் மற்றும் கை கால்கள் சிதைந்துள்ளது என்றும் கடந்த மார்ச் 18ஆம் தேதியே தன்னுடைய கணவரை வனத்துறையினர் அடித்து துன்புறுத்தி கொலை செய்து விட்டனர் என்றும் தன்னுடைய கணவரினுடைய சாவிற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மறு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் அதனை முழுமையாக வீடியோ பதிவு செய்ய வேண்டும் எனவும் மரண வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி செந்தில் மனைவி சித்ரா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். இந்த மனு என்பது ஜி.கே. இளந்திரையன் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது காவல்துறை சார்பில் செந்தில் மரண வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றியுள்ளதாக சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் மறு பிரேத பரிசோதனை தொடர்பாக இன்று வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதியரசர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது செந்திலை விசாரணைக்கு அழைத்து சென்ற வனத்துறை அதிகாரி இன்றைய தினம் நேரில் ஆஜராகி இருந்தார். அப்போது நீதியரசர் அவரிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். இறந்தவரினுடைய உடலில் உள்ள காயங்கள் குறித்தும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். பின்னர் இதனையடுத்து உத்தரவிட்ட நீதியரசர் இறந்த செந்தில் உடலை சேலம், கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம் உள்ள 3 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் மற்றும் மறுபிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் இதனை முழுமையாக வீடியோ செய்ய வேண்டும் என பிரேத பரிசோதனை தொடர்பான விவரங்களை வரக்கூடிய 15ஆம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். மகேஸ்வரி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.